அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தி ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மரூர் அரசியே, உங்கள் அச்சரப்பா கலட்சுமியாக வந்திருக்கிறேன். ஏன் வந்திருக்கிறேன்னா, இந்த பதிவுகளுக்கு போன மாதம் அமாவாசை ஃபஸ்ட்டு யாகம் பண்ணோம். இந்த மாதம் 25 6வது மாதம் 25ஆம் தேதி அமாவாசை பிறக்கிறது. அந்த தினத்தில் காலையில் கோபூஜை நடைபெறும். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் யாகங்கள் செய்கிறேன். யாகம் பண்ணுறது என்னன்னா, இதில் நிறைய பேருக்கு அம்மா நாங்கள் ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு ஒரு மைண்டாக இல்லை, இரவில் தூங்கலை, கட்ட சொப்பனங்கள் வருது, இல்லை மண்பண பிரச்சனைகள், இல்லை குடும்பத்தில் என்னுடைய கணவன் பேச மாட்டேங்கிறாரு, என் பிள்ளைங்க ஒழுங்காக கல்வி அறிவு வர மாட்டேங்குது, வீட்டில் பித்ரு தோஷம் இருக்குது, நான் எங்கள் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள், பக்கத்து வீட்டுக்காரங்க தேவையில்லாத சண்டைக்கு வராங்க, இல்லை அம்மா நாங்கள் குடும்பமாக கூட்டாக இருந்தோம், இப்போ பிரிஞ்சு போயிட்டோம், எல்லாம் இப்போ ஒன்று சேரணும், அம்மா என்னுடைய பிள்ளைங்கள்லாம் தனியாக போயிருக்கிறாங்க, அவங்களாம் என்னை ஒன்று செய்யணும், என்னுடைய மருமகனும் பிரிஞ்சு சண்டை போட்டு இருக்கிறாங்க, என்னுடைய மருமகனும் பிரிஞ்சு சண்டை போட்டுருக்குறாங்க, ஆகிய இவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வரீங்க. ஆகிய என்னன்னா, அக்னி பகவான், அக்னி ஐம்புலங்களையும் அடக்கி கொள்வது, காற்று, பூமி, நீர், நிலம், ஆகாயம், அக்னி. இந்த 5 புலங்களையும் அடக்கிறது தான் அக்னி பகவான். அந்த அக்னி பகவான்கிட்ட நம்ம என்ன சொல்லி அந்த அக்னியில போடுறோமோ அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த நிகழ்ச்சி நடந்தது இன்னும் அந்த அடுத்த அமாவாசையே வரல. 2 பேருக்கு போன வட்டம் யாகம் பண்ணவங்க உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. அந்த கொஞ்சம் பேர்லேயும் 2 பேருக்கு நிகழ்ச்சி நடந்திருக்கு. கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சோம், இப்போ நல்லா ரன்னிங் போயிட்டு இருக்குது, நிறைய தொழில்கள் கொடுக்குறாங்க, எனக்கு அதே இடத்துல நாங்கள் இடமும் வாங்கிட்டோமா அப்படிங்கிற ஒரு புத்துணர்ச்சி என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. புத்துணர்ச்சியாகவும் பேசுனாங்க. அவங்களுக்கு எல்லாம் நடந்திருக்குது. அதனால அவங்க வேலூர்லேருந்து வந்தாங்க. வேலூர் பக்கத்தில் ஆற்காடுலேருந்து வந்திருந்தாங்கம்மா. அவங்களுக்கு அந்த வேலை நடந்திருக்குது. அதே மாதிரி ஆகிய சுற்றி உள்ள மக்கள், பெங்களூரு, இந்த பக்கம் சேலம், இந்த பக்கம் திருச்சி, தென்காசி, நிறைய ஆகிய மாநிலத்திலேருந்துலாம் என்கிட்ட வர்றீங்க, அமாவாசை யாகத்துக்கு கலந்துக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வாங்க, நம்ம வீட்டில் தங்கிக்கிற இடமும் இருக்குது. நம்ம ஆலயத்தில் போதுமான வசதிகள் இல்லாமனாலும் நம்ம வீட்டில் வசதிகள் உண்டு. நீங்கள் வாங்க, உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். யாகத்தில் கலந்துக்கிற அனைத்து பேருக்கும் எல்லா பிரச்சனையும் நீங்கும். நீங்கள் கண்டு கழிச்சிட்டு அந்த அம்பியோட ஆசீர்வாதம், அனுகிரகமும், அக்னி தேவதோட ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போங்க. 63 நாயன்மார்களுடைய ஆசீர்வாதமும், 9 நவகிரகமும், 27 நட்சத்திரத்தோட சக்தியும் பிரதிபலனா நீங்கள் பட்டுட்டு போங்க. நன்றி, வணக்கம். குருவடியே சரணம், திருவடியே சரணம், முன்னூறாரே சரணம்.